ஸ்ரீ குருவே சரணம். குரு திருவடிகளே சரணம். எதிர்கொண்டு அழைப்பான். சமுத்திரம் ஆடாமல் அசையாமல் இருக்கிற பொழுது ஒரு காற்று அடித்தால் உடனே அதில் ஜலத்துளிகள் குமிழ்களாக தோன்றுகின்றன. இன்னொரு காற்று அடிக்கிற பொழுது அந்த குமிழ்கள் உடைந்து போகின்றன. பரமாத்மா ஆடாத அசங்காத சமுத்திரம் மாதிரி. மாயை என்கின்ற காற்றினால் அதிலே ஜீவாத்மாக்கள் என்கின்ற நாமெல்லாம் குமிழ் மாதிரி தோன்றியிருக்கிறோம். ஆச்சாரியருடைய கடாட்சம் என்கின்ற நல்ல காற்று நம்மேல் பட்டால் குமிழ் உடைந்து ஜலத்துளி சமுத்திரத்தோடு ஐக்கியமாகி விடுவது போல் நாமும் பரமாத்மாவிடம் இரண்டர கலந்து விடுவோம். சமுத்திர ஜலம் என்றென்றும் அளவு குறையாமலே தான் இருக்கிறது. அதிலிருந்து ஆவி பிரிந்து சென்று மழையாகி உலகத்தில் பல விதங்களில் நதி, ஓடை, வாய்க்கால், ஏரி, குளம், கிணறு என்று ஜலாசயங்களாக ஆகின்றன. சமுத்திரம் வற்றுவதில்லை. அதில் புதிதாக வெள்ளம் வருவதும் இல்லை. அதிலிருந்து வந்த ஆறு, குளங்கள் வற்றலாம் அல்லது இவற்றில் வெள்ளம் வரலாம். வெயில் நாளானால் வீட்டுக்கு குழாயில் ஜலம் இல்லை, ரெட் ஹில்ஸில் ஜலம் இல்லை என்கிறோம். மழைக்காலத்தில் கோதாவரியில் வெள்ளம், காவேரியில் உடைப்பு என்று பேசுகிறோம். ஆனால் சிருஷ்டி காலத்தில் இந்த உலகத்தில் எத்தனை ஜலம் இருந்ததோ அதில் இம்மி கூட கிரெயின் கூட ஒரு கிரெயின் அளவுன்னு சொல்கிறாரு, இன்று வரை குறையவில்லை, கூடவும் இல்லை. பணக்காரர்கள் சிலர் நிலத்தை விற்று வீடு வாங்குவார்கள், வீடுகளை விற்று பாங்கில் போடுவார்கள், பேங்க் பணத்தை ஷேர்களாக மாற்றுவார்கள். மொத்த சொத்து மாறாது, அவற்றின் ரூபம்தான் பலவிதத்தில் மாறும். எல்லாவற்றையும் கூட்டினால் கணக்கு சரியாக இருக்கும். அப்படியே தான் லோகத்தில் உள்ள மொத்த ஜலம் சமுத்திரத்தில் இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் மேகத்தில் இருக்க வேண்டும், அல்லது நதியாக ஏரி குளங்களாக இருக்க வேண்டும். பரமாத்மா பலவாக தோன்றியிருக்கிறார். தோன்றிய பின்னும் சமுத்திரம் மாதிரி கூடாமல் குறையாமல் இருக்கிறார். நமக்கு கூடுதல் குறைவு எல்லாம் உண்டாகிறதாக தோன்றுகிறது. ஆனால் உள்ளது ஒன்றே தான் என்ற ஞானம் வந்தால் எங்குமே கூடுதலும் இல்லை, குறைவும் இல்லை. ஜலத்தை திருஷ்டாந்தமாக வைத்து பரமாத்மா ஜீவாத்மா சம்பந்தத்தை சொல்லும் பொழுது நதிகளை பற்றி விசேஷமாக சொல்ல வேண்டும். சமுத்திர ஜலம் மழையாகி அதிலிருந்து ஏரியும் குளமும் குட்டையும் கிணறும் உண்டாகின்றன. இவை மறுபடியும் சமுத்திரத்தில் கலப்பதில்லை. ஆனால் எல்லா நதிகளும் சமுத்திரத்தையே தேடி வந்து கலந்து விடுகின்றன. வடக்கே ஒரு நதிக்கு சோன் என்று பெயர். சோனம் என்றால் சிவப்பு. இந்த நதி சிவப்பான மண் வழியே ஓடுகிறது. ஆந்திராவில் கிருஷ்ணா நதி இருக்கிறது. கிருஷ்ண என்றால் கருப்பு. இந்த நதி கருப்பு மண் மீது ஓடுகிறது. கங்கை என்றால் வெளுப்பு. இதுவும் அது ஓடி வருகிற பிரதேசத்தை பொறுத்து ஏற்பட்ட பெயர்தான். மூன்றும் ஒரே சமுத்திரத்தில் தான் கலக்கின்றன. சிவப்பு ரஜோகுணம், கருப்பு தமோகுணம், வெள்ளை சத்வகுணம். மனசானது முக்குணங்களில் எதில் பாய்கிறதோ அதையொட்டி ஜீவாத்மாவின் சுபாவம் அமைகிறது. எப்படியானாலும் கடைசியில் பரமாத்மா சமுத்திரத்தில் தான் கலந்தாக வேண்டும். வாட்டர் ஃபைன்ஸ் இட்ஸ் லெவல். தொடர்புடைய நீர்ப்போக்கு ஒரே மட்டத்தில் இருக்க முயலும் என்பார்கள். மலை உச்சியில் மழை பொழிந்து நதி உண்டாகிறது. அங்கிருந்து கீழே கனவேகமாக ஒரே இரைச்சலோடு நதி விழுகிறது. பூமியில் ஓடும் பொழுது அத்தனை சத்தம் இல்லை. முடிவில் சமுத்திரத்தில் கலந்த பின் சத்தமே இல்லை. அப்போதுதான் நதி தன் லெவலுக்கு வருகிறது. அதாவது லெவலுக்கு வந்தவுடன் பரமசாந்தமாகிறது. எதிலும் சரி, லெவல் அதாவது அளவு அறிந்து அந்த மட்டத்தோடு நிற்கிற மனோபாவம் வந்தால்தான் சாந்தம் உண்டாகும். லெவலுக்கு மீறி செய்கிற தாட்போட் காரியங்கள் பிறருக்கு பிரமிப்பூட்டலாம். ஆனால் இதனால் நாமே நம் சாந்தியை குலைத்து கொள்வதுதான் பலன். உருட்டல், புரட்டல், இரைச்சல் எல்லாவற்றையும் குறைத்து அடக்கமாக வருகிற நதியை சமுத்திரம் எதிர்கொண்டு சென்று வாங்கிக் கொள்கிறது. இதனால் தான் நதியின் சங்கமஸ்தானங்களுக்கு சிறிது தூரம் முன்னாலிருந்தே உப்பு கரிக்கிறது. நாம் லெவலை மீறாமல் அடக்கமாக சென்றால் பரமாத்மா சமுத்திரமும் நம்மை எதிர்கொண்டு அழைத்து போய் தனக்குள் அடக்கம் செய்து கொண்டுவிடும். மாயை, எல்லாம் மாயை, சத்தியமாக எதுவும் இல்லை என்று பௌத்தம் சொல்கிற மாதிரி அத்வைதம் சொல்லவில்லை.
பிரபஞ்சமெல்லாம் மாயைதான். ஆனால் இதற்கு ஆதாரமாக பிரம்மம் என்பது பரம சத்தியமாகிறது என்கிறது அத்வைதம். உலகத்தை மாயை என்று சொல்கிறீர்களே, இந்த உலகத்தில் இத்தனை காரியங்கள் கண்கூடாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது இதை எப்படி மாயை என்று சொல்லலாம் என்று கேட்கிறார்கள். மாயை என்றால் அடியோடு இல்லாத வஸ்து என்று நினைத்து கொண்டு இப்படி கேட்கிறார்கள். ஆனால் மாயை என்பது அடியோடு இல்லாத வஸ்து அல்ல, அத்தியந்த அசத். முயல் கொம்பு அல்லது மலடி மகன் என்று சொன்னால் உடனே அது அடியோடு இல்லாத வஸ்து என்று தள்ளிவிடுகிறோம். மாயை அப்படி இல்லை. அது இருப்பதாக நினைக்கிற மட்டில் இருப்பதாகவே தோன்றும். அது முயல் கொம்பு மாதிரி இல்லை, கானல் நீர் மாதிரியானது. கானல் நீர் கண்ணுக்கு தெரிகிறது, ஆனால் உண்மையில் அதில் ஜலம் இல்லை. அதை குடித்து நாம் தாகசாந்தி செய்து கொள்ள முடியாது. கானல் நீர் உண்மையான ஜலம் இல்லை என்று அறிந்தவர்களுக்கு கூட கானல் நீர் தெரியத்தான் செய்கிறது. அவ்விதமே உலகை மாயம் என உணர்ந்த ஞானிகளுக்கு கூட லோகம் தெரியத்தான் செய்கிறது என்று சொல்வதுண்டு. ஆனால் அது நிரந்தர சத்தியமல்ல என்று அவர்கள் அறிவார்கள். ஒரு பழத்தை பழுத்ததை பாம்பென்று தவறாகி எண்ணுகிறோம். பழுத்தையில் பாம்பு இல்லை என்பதுதான் உண்மை. இருந்தாலும் கூட அதை பாம்பாக எண்ணிய மட்டும் வாஸ்தவத்தில் இல்லாத பாம்பை நிஜமான பாம்பு உண்டாகிறது. அது அத்தனை பயத்தையும் பதற்றத்தையும் நம்மிடம் உண்டாக்கி விடுகிறது. பாம்பு மெய்யாக இல்லாத போதிலும் நமக்கு வியர்த்து விறுவிறுத்ததும் நாம் பயப்பிராந்தி அடைந்ததும் உண்மையே. உலகம் உண்மையில் நிரந்தர சத்தியமாக இல்லாத போதிலும் அதையே நாம் சத்தியமாக எண்ணுகிற மட்டில் இவ்விதமே சகல காரியங்களும் நடக்கின்றன. பழுதை என்று தெரிந்து கொண்டவுடன் பயம் ஓடிப்போவது போல் உலகமும் பிரம்மத்தை சார்ந்த ஓர் தோற்றமே, அதற்கு ஆதாரமான பிரம்மம் ஒன்றே நிரந்தர உண்மை என்று அறிகிற பொழுது காரியங்கள் எல்லாம் நின்று போகின்றன. அடியோடு இல்லாத வஸ்துவல்ல உலகம். ஞானம் வருகிற வரையில் உள்ள தோற்றம் அது. கனவு காண்கிற வரையில் கனவு மெய்யாக இருந்து நாம் விழித்து கொண்ட பின் நசிந்து போவது போல் நாம் அஞ்ஞானத்தில் தூங்கிக் கொண்டிருக்கிற வரையில் உலகம் மெய்யாக இருந்து நாம் ஞான நிலையில் விழித்து கொண்டவுடன் மறைந்து போகிறது. இவ்வாறு அப்பட்ட பொய்யாக இல்லாமல் தோன்றி மறைகிற தற்காலிக உண்மையாக உள்ள உலகத்தை அத்தியந்த அசத் என்று சொல்லலாம். பிராதிபாசிக சத்தியம் என்பார்கள். கிளிஞ்சலில் வெயில் வெள்ளி மாதிரி மினுமினுப்பது போல் பிரம்மத்தில் மாயையால் உலகம் தற்காலிகமாக மினுமினுக்கிறது. மாயை என்பது ஞானிக்கு பூஜ்யம், ஜீரோ தான். ஆனால் ஞானம் வராத நிலையில் உள்ள ஜீவன் தன்னை ஒரு தனி எண்ணாக வைத்து கொண்டு பக்கத்தில் இந்த பூஜ்யத்தை சேர்த்து கொள்கிறான். ஓர் இலக்கத்துக்கு பக்கத்தில் வருகிற பூஜ்யம் அதை 10, 20, 100, 1000 என்று ஆக்குவது போல் அஞ்ஞானிக்கு மாயையே பலவாக விரிந்து சத்திய வஸ்துக்களாக உலகமாக தோன்றுகிறது. ஞானியே உள்ளது உள்ளபடி பார்க்கிறான். ஒரே சர்க்கரையினால் பல பொம்மைகள் செய்திருக்கிறது போல் ஒரே பிரம்மம் இத்தனையும் ஆக்கியிருக்கிறது. சர்க்கரையினால் பாகற்காய் பொம்மை செய்து வைத்திருந்தால் விஷயம் தெரியாத குழந்தை அது கசக்கும் என்று ஓடிப்போகும். கசப்பு வஸ்துவாக தோன்றுகிற அதுவும் உண்மையில் மதுரமான சர்க்கரை தான். உலகம் எல்லாம் ஆனந்தமயமான பிரம்மம் ஒன்றே என்று ஞானி அறிவான். நமக்கு கசப்பு அவனுக்கு இனிப்பு, நமக்கு கருப்பு அவனுக்கு வெளுப்பு, நமக்கு பகல் அவனுக்கு இருட்டு என்று கிருஷ்ண பகவான் சொல்கிறார். பிரம்மம் என்கின்ற வெளிச்சமே நமக்கு இருட்டாக இருக்கிறது. இருட்டான மாயைதான் நமக்கு வெளிச்சமாக தெரிகிறது. இது எப்படி முடியும் என்று கேட்கலாம். மாயையும் பிரம்மத்தையும் சார்ந்த அதனிடம் இருந்து சிறிது பிரதிபலிப்பான ஒளி பெறுகிறது. இந்த குறைந்த ஒளிதான் நம் குறைந்த அறிவுக்கு எட்டுகிறது. சுமாரான வெளிச்சத்தில் தான் புஸ்தகத்தின் கருப்பு எழுத்துக்கள் தெரியும். ஜொலிக்கின்ற சூரிய வெளிச்சத்தில் நேரே புத்தகத்தை பிரித்தால் எழுத்தே தெரியாது. நமக்கு மாயையின் அற்ப பிரகாசத்தில் உலக காரியங்கள் தெரிகின்றன. ஞானியின் ஆத்ம பிரகாசத்தில் அவை மறைந்து போகிறது. ஞானியின் பகல் நமக்கு இரவு என்பதன் அர்த்தம் இதுவே. ஸ்ரீ குருவே சரணம். குரு திருவடியே சரணம்.